இவ்வளவு காலம் அப்படி இதண்டையில இப்ப இன்றைக்கு அப்படி செய்திருக்கிறாரோ கட்சியான தாக்கம் எனக்கு அப்படின்னு சொன்னார். வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி. வணக்கம் அக்கா. வணக்கம். சரி, அக்காட பேர்? ஓகே ஓகே, பிரியா. பிரியா பிரியான்னு சொல்லுவோம். சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள் அக்காவுக்கு? 49. உங்களை 49வது பிறந்த நாளுக்கு விசேஷமாக லைட் எல்லாம் பூட்டி எல்லாம் அழகாக செய்திருக்காங்க. ஏன்னா அந்த அழகான இந்த நாளில் எங்களையும் மேலும் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களையும் கொழும்புல இருந்து கூப்பிட்டுருக்குறாங்க நிறைய கிஃப்டோட. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கேக் வித் பலூன் டெக்கரேஷன் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா அக்காவுக்கு? பிடிச்சிருக்கா? சரி, யார் அக்காவுக்கு இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? காசு மாலையும் உங்களுக்கு போட சொன்னாங்க. சரியா? ஓகே. இந்த காசு மாலையோட இன்னும் கிஃப்ட் இருக்கு. யார் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? மூத்தவர் தான் நான் சொல்லுவேன். மூத்தவரோட பேர் வினூஷன். எங்க இருக்கிறார்? ஆஸ்திரேலியால இருந்து. இல்லையே, அப்படியே இல்லையே. எங்க நிக்கிறா? எங்க இருக்கிறாங்க இப்ப? எங்க அவங்க? இல்லையா, பண்டத்துல இல்ல. அவங்களும் அனுப்பாரு. எனக்கு ஒரு போய் தான், ஒரு போய் ஒருத்தர் தான் அனுப்பினார். நீங்க எல்லாம் வெளிநாட்டாக்களவே சொல்றீங்களே, உள்நாட்டுல இருந்தா வந்துச்சு. இல்லையாண்டா எங்கள குடும்பம், எங்கள மகன் இங்க இருக்கிற ஒரு மகன். இல்லை இல்ல, மனசனா? மனசன பேர் ஜேசுவாலச்சந்திரன். சரி, நீங்க இப்ப சொன்ன கூட பேருக்கே ஒருத்தர் தான் அனுப்பினாங்க. யாரா இருக்குமா நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க? இன்னார் தான் எனக்கு இவ்வளவு அனுப்பியிருப்பாங்க. காசு மாலையெல்லாம் போடுறேன்டா எனக்கு இவர் தான், இதை தவிர யாரும் இல்லை அப்படின்னு உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுறது யாரா இருக்கும்? சொல்லணும், யாராவது ஒரு ஆள் சொல்லி ஆகணும். இப்படி அனுப்பியிருக்கிறாங்களே. அக்கா பயப்படுறா சொன்னோம். தம்பிக்கார அவரும் இருக்கிறார். சரி, நீங்க சொன்ன போல பேருக்குள்ளேயும் வந்தால் அடங்குது. அவர் வந்து நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, அப்படியே கடந்து போறீங்க. இவரைத்தான் நான் சொல்றேன். ஹஸ்பண்ட் மகன் சில்லா. சில்லான்றது சில்லா காணவே இல்லையே. சில்லா. சரி, அவ கன்ஃபார்மா இவ உங்களோட கடைசி மான் சேர்ப்பான்னு நினைக்கிறீங்களா? சுவரா அவர் தான் சேர்ப்பான்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் சொல்ல டாரண்டு. இப்ப நீங்க சொல்லாதபடியா நான் சொல்றேன். உங்களோட ஹஸ்பண்ட் தான் இதை அனுப்பினார், உங்களோட மேனசன். உங்களோட ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கு அவருடைய ராணிக்கு, மகாராணியா அவரோட வாழ்க்கையில வந்த ஒரு கிஃப்டா, பெரிய பரிசாம் நீங்க. ஸோ அப்படிப்பட்ட என்னுடைய ராணிக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு நீங்க வந்து இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷமா அம்மாக்கு? என்ன சொல்ல போறீங்க? சரி, உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த கிஃப்ட் அனுப்பினாரு. சரியாக்கா? சரி, ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது எதிர்பார்க்கிறேன் நான் செய்வேன். பிடிச்சிருக்கா? அதை சொல்லலாம். அவ நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைய மனசுல இருந்து சொன்னா தானே. அப்படி என்னன்னு சொல்ல வார்த்தையால சொல்லலாம். செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, யாரும் சந்தோஷம். சரி, உங்களோட அன்பை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும். இந்த நாள்ல இன்னும் மேலதிகமான சந்தோஷத்தை அவர் கொடுக்கணும். காலம் அப்படி இதண்டையில இப்ப இன்றைக்கு அப்படி செய்திருக்கிறாரோ கட்சியான தாக்கம் எனக்கு அப்படின்னு சொன்னார். சரி, செய்தவர் ஆனா இதை இப்படி செய்வார் நான். சரி, ஓகே. இப்படியே காய்ச்சி கொண்டு போகணும். சரி, அவர் தான் உங்களுக்கு இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும், இன்னும் இந்த நாளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்தாரு. இந்த ஃப்ரேமில் எழுதி இருக்கு, எனக்காக பிறந்தவளே, என் உயிரில் கலந்தவளே,
காலம் உள்ளவரை உனக்காக வாழ்வதும் காலம் கடந்தாலும் உன் காதலாக வாழ்வதும் எனக்கு இந்த ஜென்ம வரமாகும் அப்படின்னு சொல்லி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னவளே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். சரியாக்கா? சரி இந்தாங்க. சரியாக்கா, உங்களுக்கு இந்த கேக்கு, வாட்ச் ஃப்ரேம், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம், காசு எல்லாமே உங்களுக்கு உங்களோட கணவர் சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுக்கு தந்துருக்கிறார். சரி, சந்தோஷம் தானே அக்கா? சரி, இன்று போல் என்றும் உங்களோட பிள்ளைகளோட கணவரோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி அக்கா, ஓகே.